இருந்தாலும் ஹெச் வினோத் அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்ன சொன்னாரு அப்படின்றதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த வீடியோவ நீங்க நம்பி பார்க்கலாம். எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் இருக்க போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் இவ்ளோ அடிச்சிரும். அந்த ரேஸ்லாம் நம்ம போறது கிடையாது. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, "காய்ஸ் அவங்க வந்து நார்மல் பீப்பிள் கிடையாது" அப்படின்ற மாரி, காய்ஸ் இது வந்து நார்மல் படம் கிடையாது. அதுதான் ஜனநாயகன். ஜனநாயகன் வந்து ஏன் நார்மல் படம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நார்மலா டீசர் வந்து, ட்ரெய்லர் வந்து, படம் ரிலீஸ் டேட் அனவுன்ஸ் பண்ணி, சரி ரிலீஸ் டேட் அனவுன்ஸ் பண்ணி அப்ப கூட ரிலீஸ் ஆகாம கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயி, அப்ப ரிலீஸ் ஆனா, இது ஓகே நார்மல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது அப்படி கிடையாது. மக்கள் மத்தியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொல்லிட்டு, பகவந்த் கேசரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2வது விஷயம், அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு லீக்டு படம். அதுவும் லைட்டா பிரிண்ட் இந்த டெக்னிக்கலா எடிட் பண்ணும்போது இந்த அப்பலாம் எதுவுமே கிடையாது. நல்லா 4K குவாலிட்டில 6 ஜிபி, 7 ஜிபிலாம் என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சு சுத்திட்டு இருந்தான். ஸோ அந்த மாரி நல்ல குவாலிட்டில படம் வந்து லீக் ஆயிடுச்சு. 3வது விஷயம் என்னன்னா, படம் வந்து ஏ சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, படம் வந்து நம்ம நார்மலா தூக்கி பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் ரேஸ்ல வந்து வைக்க முடியாது. ஏன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி இன்னைக்கின்னு பார்த்து, அதாவது ரிலீஸ் ஆகுற டேட் இன்னைக்கு இந்த 2 நாள் முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுலலாம் புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேற ஒரு கதை. அதுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மூவிய பத்தி பார்ப்போம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட் அனவுன்ஸ் பண்ணி, அதாவது ஜனவரி மாசம். அப்ப ரிலீஸ் ஆகாம போஸ்ட்போன் ஆனும்போது நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பவே படத்த ரிலீஸ் பண்ணீங்கன்னா, தளபதி விஜய்ன்னு மட்டும் வரும். ஒருவேள 3 மாசம் கழிச்சு படத்த ரிலீஸ் பண்ணீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரியே நடந்துருச்சு. படம் அப்பவே ரிலீஸ் பண்ணியிருந்தா தளபதி விஜய்ன்னு வந்திருக்கும். இத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜயோட கடைசி படம் வந்து இப்படி மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஆசைப்பட்டது தான். பட் வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வரும்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி டைட்டில் கார்டு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னே போட்டாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து சிஎம்னு சொல்ல மாட்டேன். ஸோ நான் விஜய் அப்படின்றதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மூவி ரிவ்யூ தான். ஸோ நான் விஜய் அப்படின்ற நேமே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல. ஸோ டைட்டில் கார்டு போடும்போதே வந்து தியேட்டர் எரப்ட். அதுக்கு முன்னாடி இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ன்னு போடுவாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுல எவ்வளோ விஷயம் ஆச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுவே வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ற மாரி அந்த சென்சார் சர்டிஃபிகேட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5 செகண்ட் வந்து தியேட்டர்ல பாஸ் பண்ணி, அத செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் சூப்பரா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஹெச். வினோத் சதுரங்க வேட்டை படத்திலேயே அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் 2, 3 படங்கள் வந்துச்சு. ஸோ சதுரங்க வேட்டையே வந்து எனக்கு நான் நெறைய டைம் பார்த்துருக்கேன். நெறைய டைம்னா ஒரு 7, 8 டைம் பார்த்துருப்பேன். அதோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இப்பவுமே அந்த படத்த நீங்க போட்டு பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஹெச். வினோத்தோட ஐடியாலஜியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, அவரோட பேச்சு, அவரோட ப்ரனன்சியேஷன், அவரோட திங்கிங் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதே நேரத்தில ரொம்ப பியூராவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஹெச். வினோத். அவரு இந்த படம் வந்து கமிட் ஆகி பகவந்த் கேசரி வந்து ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு. ஐயா இது வந்து ரீமேக் படமா இல்லையா என்னன்னுலாம் தெரியாது. இது தளபதி படம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. பட் படம் லீக் ஆகி பிஃபோர் படம் ரிலீஸ் அப்க்கு முன்னாடி இருக்க இன்டர்வியூலயே வந்து அவர் நெறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து கொஞ்சம் வந்து ரீமேக் மாரி தான் இருக்கும். ஒரு 60, 40 அந்த மாரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் நெறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஆல்ரெடி கிண்டுன கேசரி தானே. அது எதுக்கு இவ்ளோ இது பண்றீங்க அப்படின்னு. யாரு கிண்டுன கேசரியா இருந்தாலும் அத யார் சர்வ் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க வந்து சர்வ் பண்ணது வந்து தளபதி விஜய். அதுவும் அவரோட கடைசி படமா இருக்கிறனால, தியேட்டர்ல வந்து இது ப்ரீவியஸ் படங்களே இருந்தத விட, இந்த ஜனநாயகனுக்கு வந்து எரர் மூவ்மெண்ட் நெறையாவே இருந்துச்சு. ஹெச். வினோத், தளபதி விஜய் அவர்களோட கடைசி படத்த இயக்குறனால, அவர்களுக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் கண்டிப்பாவே இருந்திருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா, நான் பார்த்த வரைக்கும் கரெக்ட்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து அரசியல் பேசப்பட்டிருக்கு. ஆனா, அது வந்து அந்த டிவிகே சார்பாகவோ, இல்ல வந்து அவங்க ஆளுங்கட்சியா வந்துட்டாங்களோ அப்படின்றதுக்காக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே வந்து படத்துல வைக்கல. இது வந்து சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடியே எடுத்த படம் தான். இருந்துமே அப்போ வந்து அவர் கையில வந்து கட்சி இருந்துச்சு. அவர் நெறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஹெச். வினோத். டிவிகே ரெஃபரன்ஸ் வந்து சில ஃபிளாக் அந்த கலர்லலாம் நாங்க வச்சிருந்தோம். இருந்துமே வந்து விஜய் வந்து அத ரிமூவ் பண்ண சொல்ட்டாரு அப்படின்னு சொல்லி. பகவந்த் கேசரியோட ரீமேக்க இங்க வந்து பண்ணாலும், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி கொண்டு வரல. தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி டெலிவர் பண்ணுமோ, அத பார்த்து டெலிவர் பண்ணியிருக்காரு ஹெச். வினோத். ஆ சில சீன்ஸ் வந்து இருந்துச்சு. பில்டப் பண்ற சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருந்துச்சு. பட் அது வந்து அது படத்தோட படமா அப்படியே டிராவல் ஆகுறனால பெருசா தெரியல. ஒருவேள அது தனியா தூக்கி சொருகியிருந்தாங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சிரிப்பா இருந்திருக்கும். பட் அந்த பில்டப் சீன்ஸ் வந்து கதையோட கதையா ஒரு ஃப்ளோவா போறனால, அது வந்து கரெக்ட்டா உட்கார்ந்துச்சுன்னு சொல்லலாம். படம் ஓவராலா வுமன் எம்பவர்மென்ட்ட மட்டும் பத்தி பேசுறது இல்லாம, அங்கங்க சின்ன சின்ன டயலாக்ஸ் மூலியமா தன்னோட கருத்த வந்து முன்னிலை நிறுத்தியிருக்காரு ஹெச். வினோத். இந்த படத்த நம்மளால பார்க்க முடியுது. இது 100% தளபதி படம்னு. ஹெச். வினோத்தும் அதான் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த 100%க்குள்ள
அரசியலும் இருக்குது, ஹெச் வினோத்தோட ரைட்டிங்கும் இருக்குது, தளபதி விஜய் அவரோட ஸ்டைலும் இருக்குது. படம் ஃபயரு, பிளாஸ்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, தளபதி விஜய்ப்பா ஸ்க்ரீனில் வராருப்பா அப்படின்றது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலுமே, ஹெச் வினோத் அவரோட ரைட்டிங்குமே டயலாக் மூலயமா டெலிவரி பண்ணியிருக்காரு. அங்கங்கே தெரிஞ்சிருது, ஓகே இது வந்து ஹெச் வினோத் தான், ஹெச் வினோத் தான் இப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னு அவர் டயலாக் மூலயமா இங்கே நான் இருக்கேன் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வில்லன் பிரகாஷ் ராஜ் நம்ம பார்த்து பழகுனால நமக்கு வந்து காம்பினேஷன் தெரியுன்றனால அவரை பார்த்து பெருசாக பயம் வரல. பட் டேரக்டாக இருக்கிற இன்னொரு வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபி டியோல். அவரோட ரோல் வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவரோட பாஸ்ட்டும் சரி, ப்ரெசென்ட்டும் சரி, அவரோட லுக்கு, மேனரிசம் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு பாபி. அதை பற்றி பேசினா வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரம் போகும். நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். அடுத்து பூஜா ஹெக்டே அவங்க தான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரோலுக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை வந்து ஹெச் வினோத் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மமிதா பைஜு அவங்க வந்து ஆடியோ லான்ச்சில் பண்ணதை வச்சு எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் படத்தில் அவங்க எப்படி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா நல்லாயிருக்கு. அவங்களோட ஆக்டிங் கேப்பபிலிட்டியை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லாவே நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி கேரி பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படத்தில் பிரியாமணி இருக்காங்க. அவங்க ரோல் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஆனால் அப்பப்போ வந்து லைட்டாக ப்ளே பண்ணிவிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுபோக படத்தில் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம இப்போ வந்து மியூசிக் வந்துருவோம். மியூசிக் அனிருத். அவர் இதுக்கு முன்னாடி விஜய் படங்களுக்கு வந்து நல்லாவே மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாருமே எல்லா படங்களுமே எல்லா பாட்டுமே வந்து நல்லாவே ஹிட் ஆகிருக்கும். இந்த தளபதி கச்சேரி ஃபர்ஸ்ட் டாக் ரிலீஸ் ஆகும்போது எதுக்கு அனிருத் இந்த மாதிரி ஒரு இதை ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது படத்தோட படமாக பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அந்த தளபதி கச்சேரி வீடியோ சாங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் வந்து சூப்பராகவே இருக்குது. விஜய் ஃபேன் பாய்ஸ் அவங்களுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு படம் பிடிக்குமோ, எப்படிலாம் விஜயை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. மேக்கப் மேனாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தளபதி விஜயை எப்படி காட்டணுமோ அந்த மாதிரி ஒரு படி மேலே அதிகமாகவே காமிச்சிருக்காங்க. அவங்க காமிச்சாலுமே அந்த தியேட்டர் எரப்ட்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து சேர்க்கறது வந்து இங்கே அனிருத் அவரோட வேலையை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் தளபதி கச்சேரி அதை வச்சு அங்கங்கே சீரியஸான எதுவும் கொஞ்சம் காமெடியான எதுவும் பிஜிஎம் பேக்ரவுண்டில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. முக்கியமாக நான் எல்லா பிஜிஎம்மே நோட் பண்ணிட்டு இருந்தேன். எது ரொம்ப எனக்கு இன்னும் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு கிளைமேக்ஸில் வந்து மமிதா பைஜுக்கு ஒரு பிஜிஎம் வரும். அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. தியேட்டர் சவுண்டில் அது பெருசாக கேட்கலனாலும் கேட்ட வரைக்கும் அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓஎஸ்டி வரும்போது இன்னுமே வந்து ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு கமர்ஷியல் படம்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு, லவ் சாங்கு, அப்புறம் வந்து ஜாலியாக ஒரு சாங்கு, அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்காக அந்த தளபதி கச்சேரி ஒரு சாங் இருந்துச்சு. மற்றபடி சாங்ஸ்லாம் வந்து பெருசாக இல்லை. அந்த ஹீரோயிக் சாங்காக வந்து ஒரு பேரே வரலாறு இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த அப்பா அம்மாக்கள் அவங்களுக்காக ஒரு சாங், அப்புறம் வந்து அந்த பாசம், அந்த பிணைப்பு அதுக்கெலாம் வந்து சாங் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டே இருந்துச்சு. அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. மினிமலாக வச்சுருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேன்ஸு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, செலிப்ரேஷன் இதெல்லாம் தாண்டி படம் இனிமேல் முன்னால் போகும்னா அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், நார்மல் ஆடியன்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸாக நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான். என்ன தோணுன்னா படம் டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். இப்போ ஃபேன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு 3 மணி நேரம் இல்லை, இன்னும் 6 மணி நேரம் போட்டால் கூட பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது விஜயோட கடைசி படம் அப்படின்றனால விஜய்க்காகவே வந்து படத்தை பார்த்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக உள்ள போகும்போது படம் டியூரேஷன் 3 மணி நேரம் 3 நிமிஷம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கதைக்குள்ளே போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக இது வந்து நார்மல் ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே தோணும். நீங்கள் வந்து விஜய் ஃபேனாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு படம் பார்க்கணுமே அப்படின்னு ஜனநாயகனுக்குள்ளே போனவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால உங்களுக்கு வந்து படம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் விஜய் அவரோட ஆஸ் யூஷுவல் அவரோட சார்மிங்னஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமா ஆடியன்ஸை கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்பா மக அந்த செலிப்ரேஷன் அப்படியே கொஞ்சம் நகர்ந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அரசியல் வசனங்கள் அதெல்லாம் வந்து இன்னுமே படத்துக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு இந்த டெக்னிக்கலாக க்ரியேட்டிவாக நிறையா வேலைகள் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் க்ரியேட்டிவாக நிறையா எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சில இடத்துல வந்து பிசுறு தட்டுச்சு. ஏஐ பண்ணி பண்ணதெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது நம்ம நோட் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். கிராஃபிக்ஸு, ஃபேஸஸ்லாம் வந்து சில இடத்துல வந்து அப்படி இப்படி போயிட்டு வந்துச்சு. அது போக இந்த டெக்னிக்கலாக அந்த ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த வார் ஃபீல்டு அதெல்லாம் வந்து அது நல்லா பண்ணியிருக்காங்க.
அது வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ட்ரெய்லர்ல அதெல்லாம் காட்டி, இது இந்த மாரி படம் அப்படின்னு போர்ட்ரே பண்ணாம விட்டது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா, இது வந்து படம் இந்த மாரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது போய் பார்க்கும்போது புதுசா இருக்கு. ஓகே இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு. ஆனா, ஒரு வேள அத வச்சு படத்த விளம்பரம் பண்ணியிருந்தாலோ, இல்ல ப்ரமோட் பண்ணியிருந்தாலோ, ஆடியன்ஸ்க்கு வந்து என்னடா இதுக்கா இவ்வளோ பேசுனீங்க? அந்த மாரி ஆயிருக்கும். ஸோ படத்த ப்ரமோட் பண்ண விதமும் கொஞ்சம் சட்டிலா பண்ணியிருக்காங்க. உள்ள போனா அப்சல்யூட்டா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னர் இருக்கு. படத்தோட ட்ரெய்லர் வரும்போது, இந்த கிராமம் மலைவாசி கிராமம் மாரி ஒண்ணு இருக்கும். அங்க வந்து வேஷ்டி கட்டிட்டு விஜய் வந்து இந்த திண்ணூறு, குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு டான்ஸ் இருந்திருக்கும். ட்ரெய்லர்ல நம்ம பார்த்திருப்போம். ஒரு டார்க் சினாரியோல. படத்துல வந்து அது கட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு அப்ரப்ட்டா தெரிஞ்சுச்சு. ஒரு வேள இது ட்ரிம்மிங்ல போயிருச்சோ அப்படின்னு. ஏன்னா அந்த சீன் வந்துச்சு. நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே இங்க ஒரு விஜயோட டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு, நான் படம் பார்க்கும்போது அந்த சீன் எப்படா வரும்? இங்க என்ன நடக்கும்? அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். பார்த்தா அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3, 4 செகண்ட்ல இப்படி போயிருச்சு. அது ட்ரிம் பண்ணிட்டாங்களா? இல்ல நிஜமாவே அந்த சீன் அவ்வளோதானா? அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. விஜயோட லுக்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆடியிருப்பாரு. அதுவுமே பழைய மெமரீஸ வந்து பிரிங் பேக் பண்ணி இங்க வந்து டான்ஸ்ல ஷோ ஆஃப் பண்ண மாரி இருந்துச்சு. அது நல்லாவே இருந்துச்சு. அனிருத் வந்து அதுக்கு நல்லாவே அவரோட பங்க குடுத்துருக்காரு. இருந்தாலும் வினோத் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லலாம். அது என்னன்னா, இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தாரு. வாரிசு புடிச்சவங்களுக்கு வந்து லியோ புடிக்காது. லியோ புடிச்சவங்களுக்கு வந்து வாரிசு புடிக்காது. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எந்த விதத்தில சொல்றேன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாரிசு பிடிக்கும். பட் இந்த மாரி லியோ வந்து பிளட் ஷீட்டா இருக்கும். நெறைய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பெருசா பிடிக்காது. ஆனா லியோ புடிச்சவங்களுக்கு வந்து இந்த வாரிசு வந்து என்னப்பா சீரியல் மாரி இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. அத மீன் பண்ணி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஜனநாயகன் எப்படி இருக்கும்னா, வாரிசு மாரி இருக்குன்ட்டாரு. நான் அது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இப்படி சொல்ட்டாரு பொசுக்குன்னு அப்படின்னு நான் நெனச்சேன். பட் படத்துக்குள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இது வாரிசும் கிடையாது, லியோவும் கிடையாது. இவரு 2த்தையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு டெலிவர் பண்ணியிருக்காரு. இது வந்து நான் ஜென்யூனா தான் சொல்றேன். இத இது பண்ணி பேசணுன்ட்டு நான் எதுவுமே ஆஸ் எ ரிவ்யூவரா இங்க நான் பண்ண முடியாது. ஸோ வந்து லியோல, வாரிசுல எல்லாத்தையும் கலந்து விஜய் ஃபேன்ஸுக்கு ஏத்த மாரியும் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரியும் இருக்கு. 3வதா நார்மலா நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு வுமன் எம்பவர்மென்ட்ட பத்தி பேசுற படமாவும் இது நல்ல ஒரு பேக்கேஜா குடுத்துருக்காரு. நீங்க குடுக்குற காசுக்கு ஒரு நீட்டான என்டர்டெய்னரா இருக்கும். இதுல வந்து நெகட்டிவ் கண்டுபிடிக்கணும், மைனஸ் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, அது நீங்க ரொம்ப டீப்பா போனா கண்டிப்பா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் அதெல்லாம் விட்டு விஜயோட லாஸ்ட் படம் இவ்ளோ நாள் வந்து அவரு நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சரி அவரோட கடைசி படம் நம்ம போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க. நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அதுதான் ஜனநாயகன். ஓகே. ஃபைனலி இங்க வருவோம். தளபதி விஜய். இந்த எரான்னு சொல்லுவாங்கல்ல. இஆர்ஏ. இந்த எரா எண்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம மீம்ஸ்ல பார்த்திருப்போம். வீடியோ டெம்ப்ளேட்ஸ்ல பார்த்திருப்போம். சோசியல் மீடியால அடிக்கடி பார்ப்போம். ஆனா, அத கண்ணுக்கு நேரா இந்த எரா எண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தது வந்து கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ நம்ம விஜய் ஃபேனா இருக்கும்போது, அத பார்த்து வளர்ந்துருப்போம். அவர்ட்ட இருந்த அந்த டான்ஸு, சார்மிங்னெஸ்ஸு, ஹியூமர் சென்ஸு நெறையா விஷயங்கள் ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், லவ் சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு பாவமான மூஞ்சா இருக்கட்டும், அந்த சென்டிமெண்டல் சீன்லாம் அவர பார்த்து நம்ம நெறையாவே வளர்ந்துருக்கோம். அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நம்ம இன்னுமே வந்து ஐடியலா வச்சிருக்கும்போது, இனிமே நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு புது சாப்டர் போறாரு கண்டிப்பா. அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ட்ருக்காரு. இப்போ பட் ப்ரீவியஸா ஏதாவது நம்ம எத பார்த்து வளர்ந்தோமோ, அந்த சாப்டரே வந்து அது எண்ட் ஆகும்போது, இனிமேல் நான் படத்திலேயே நடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது, கடைசி படம் பார்க்கும்போது என்னால லிட்டரலா பார்க்க முடிஞ்சுச்சு. தியேட்டர்ல ஒரு 700, 800 பேர் இருந்தாங்கன்னா, அதுல வந்து ஒரு 600 பேர் கண்டிப்பா அழுதுட்டாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 200 பேரும் வந்து கண்ல தண்ணி வரல. பட் கண்ணெல்லாம் கலங்கி வெளிய வர மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, அதுக்கு காரணம் வந்து படம் முடியும்போது தெரிஞ்சிருச்சு. இதான் விஜயோட கடைசி ஃப்ரேமு. இதுக்கப்புறம் வந்து இனிமே புது படத்துல எதுவுமே விஜய பார்க்க மாட்டோம். அப்சல்யூட்லி ரிலீஸ்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் விஜய வந்து இனிமே புது படத்துல பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க எத்தன படம் வேணா பார்க்கலாம். ஒரு வருஷத்துல ஒரு 300, 400 படம் கூட நீங்க பார்க்கலாம். ஆனா, உங்களுக்கு புடிச்ச நடிகரோட படம் வந்து ரிலீஸ் ஆகல. அதுக்கு உங்களால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடியலன்னா, கண்டிப்பா அது வந்து ஃபீலிங்கா தான் இருக்கும். ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் கிளப்ன்னு என்ன சொல்றது? அஜித் ஃபேன்ஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஃபேன்ஸ் கிளப்லாம் கிடையாது. அப்படின்ற ஒரு யாராவது வந்து ஆல்ரெடி வந்து அப்படியே கொஞ்சமா இன்னைக்கு காலையில கூட மீம் பார்த்துட்டு இருந்தேன். விஜயாச்சும் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து சைன் ஆஃப் பண்ணிட்டு போறாரு. நாங்கலாம் அசால்ட்டா ஒரு ட்வீட்ட போட்டு சைனிங் ஆஃப்ன்னு சொல்லிட்டு போயிருவோம். அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அது வந்து என்னதான் காமெடியா இருந்தாலும் கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இங்க வந்து தியேட்டர விட்டு வெளிய போம்போது வந்து கடைசியில அனிருத்தோட ஒரு சாங் போட்டு படம் வந்து பழைய மெமரீஸ்லாம் விஜயோடத கலெக்ட் பண்ணி வச்சு தான் முடிச்சாங்க. படம் முடிச்சு இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா போட்டாங்க. அப்ப என்னால பார்க்க முடிஞ்சது எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் அது திரையிலயா இருக்கலாம், தரையிலயா இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா எல்லாருமே வந்து அது ஓப்பன் அப் ஆயிட்டாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்
என்ன சொல்றது? எல்லாம் அப்படிதான் தியேட்டர் வாசல விட்டு வெளிய போனாங்க. படம் முடிஞ்சு கடைசியில அந்த மெமரீஸ் அதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்ல வந்து "பிரியமுடன் விஜய்" அப்படின்னு சைனிங் ஆஃப் போடும்போது எல்லாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.